இதில் பாராயணஸ்ய முக்கியமாக இந்த இதில் பார்க்கணுன்னா, யார் அடைக்கலத்தை எடுத்திருக்காரு என்ற இதை பின்னால் கூட கண்டினியூஸாக ஒரு 2-3 வெர்சஸில் இந்த சேம் அந்த பாராயணஸ்யா அடைக்கலத்தை பற்றி அதே மீண்டும் மீண்டும் எடுத்துன்னு வந்துட்டுருக்கு. எதுக்குன்னா, பகவானுடைய சரணாகதி அடைஞ்சிருக்கிறவங்களுக்கு அதுவும் ஏகாந்த பாராயணஸ்ய ஏகாந்த பாராயணஸ்ய அவங்க அவர்களுக்கு அதை தவிர்த்து வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க சுத்த பக்தர்கள். அந்த இதில் அவங்களுடைய இயல்பான ஒரு ஸ்வபாவமே பெருமாளுடைய அந்த லீலைங்களை அதை பற்றி பிறர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறதுலே அதில் அவங்களுக்கு முக்கியமாகவே அவங்களுடைய ஒரு சேவையே அதே தான். அவங்களுடைய இதுவே அது தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்பேற்பட்டவங்களுடைய அந்த பொறப்பினுடைய அந்த இது எடுத்து பார்க்கும்போது அவங்க எப்பேற்பட்ட ஒரு இந்த ரிலிஜன், இந்த கேஸ்ட் சிஸ்டம்ஸ் எப்படி அதுலேருந்து அவங்க வெளியாயிருக்காங்கன்றதை பற்றி முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. எதாக இருந்தாலும் வெறும் இந்த பகவானுடைய அந்த தத்துவ ஞானத்தை எந்த அளவுக்கு அவங்க அறிந்து அதில் எந்த அளவுக்கு ஆழமாக இருந்திருக்கிறாங்களோ அதை தான் இதில் ரொம்ப குறிப்பிட்ட இது பண்ணியிருக்காங்க. இந்த சரியான அந்த வளர்ப்பு வளர்ப்பில் அவங்களுக்கு அந்த வழிகாட்டல் சரியாக காட்டாமல் அது சும்மா ஒரு பெரிய பெரிய இனத்தை சேர்ந்தவங்களாக இருக்கவங்க, அதுக்கப்புறம் இந்த பிறப்பால் பிராமணனாக இருந்தவங்க, அப்பேற்பட்டவங்க அனாவசியமாக ஒரு விதமான இந்த சூத்திரர்களுக்கு, இந்த கீழ் ஜாதியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பிராமணனுக்கு தகுந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை வழங்க முடியும் என்ற மாதிரியெல்லாம் ஒரு விகண்ட வாதங்கள். எதுக்குன்னா, தான் அந்த குலத்தில் பிறந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன், அதனால் அவங்களுக்கு அந்த கர்வத்தால் அந்த இது. ஆனால் அவங்களுடைய அந்த வாதம் என்னென்னா, அவங்களுடைய அந்த ஏதோ ஒரு சில நடத்தை அவங்களுடைய செஞ்சிருக்கிற அந்த பாவ செயல்கள்னால அவங்களுடைய பிறப்பு இந்த மாதிரி சூதரனாக பொறுக்கிறதுக்கான அவகாசம் வந்திருக்கிறதுனால, அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி சில காரியங்களெல்லாம் செய்யறதுக்கான தகுதி இல்லைன்றது தான் அவங்களுடைய ஒரு தப்பான ஒரு வாதம். ஆனால் இந்த ஸ்ரீமத் பாகவதம் இதை ரொம்ப முக்கியத்துவமாக என்ன பண்ணுதுன்னா, யாரெல்லாம் அந்த பெருமாளுடைய நாமத்தை ஸ்மரணை பண்ணுறதுக்கு, அதுவும் ஒரு சுத்த பக்தருடைய அவங்களுடைய ஒரு வழிகாட்டலில் அதை எப்போ இதை ஸ்ரவணம் அந்த கீர்த்தனத்தில் பங்கெடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான குறைங்கள்லேருந்து அவங்க நீக்கப்படுறாங்க. அதே மாதிரி இந்த இதில் பார்த்திங்கன்னா என்னன்னா, அவங்க சரியாக உச்சாரணை பண்ணலனாலும் கூட, அவங்களுடைய நாமத்தை சரியாக உச்சாரணை பண்ணலனாலும் கூட, எப்போ அவங்க குருவுடைய ஆசிரியத்திலிருந்து அவருடைய வழிகாட்டல் மூலியமாக இந்த நாமஸ்மரணை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, அதை ஒரு இதில் அவங்க நாம ஜபத்தை எப்போ அவங்க பிராரம்பணம் பண்ணுறாங்களோ அப்போத்திலிருந்தே அவங்க அந்த
நாம அபராதங்கள் இருந்தாலும் கூட அந்த நாம அபராதங்களிலிருந்து அவங்க அதை வெளியிடுறாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து பியூர் அந்த சுத்த பக்தருடைய ஆதேசத்து மேலே. இப்போ நம்மெல்லாம் வந்து இப்போ நாமஸ்மரணை பண்ணிகிட்டு இருக்கோம். அது பண்ணுறதுக்கான காரணம் யாருன்னு நம்மளுக்கு பிரபுபாத் வந்து இந்த மாதிரி இந்த ஹரிநாமத்தை இந்த வகையில் இந்த ஃபார்மேட் இந்த இதில் இது பண்ணோன்ட்டு. ஏன்னா அது சைத்தன்ய மகாபிரபு அந்த பரம்பரை, அந்த கௌடிய சம்பிரதாய பரம்பரையிலேருந்து அது வந்துட்டு இருக்கிறத அவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த ஹரிநாமத்தை அவருடைய ஒரு வழிகாட்டலில் நம்ம பண்ணி நிற்கிறதுனால அந்த நாம அபராதமும் ஒரு சுத்த பக்தா எப்படி பெருமாளை வந்து நாமஸ்மரணை பண்ணும்போது ஒரு அபராதமும் இல்லாமல் அவருடைய அந்த அதில் இருக்கிற ஒரு அமுது, அந்த நெக்டர் என்ன இருக்குது, அதை அப்படியே அவர் எப்படி அதை உணர்றாரோ அதே உணர்வை நம்மளாலையும் உணர முடியும். அதை உணர்ந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மளாலையும் இப்போ வந்து இது நாள் வரைக்கும் அந்த ஒரு வழி அது என்ன இருக்கோ அதை நம்ம கைவிடாமல் இது வரைக்கும் அதை நடந்துட்டு போயிட்டுருக்கோம். அதே சமயத்தில் அந்த நாமத்துடைய சப்தத்துடைய சக்தி என்னன்னா அது வந்து பெருமாளுடைய அவருடைய அந்த சக்திகள் எவ்வளோ இருந்திருக்கோ அதில் எல்லா சக்தியும் அந்த நாமத்துலேயும் அப்படியே இருக்குது. அந்த நாமத்தை நம்ம ஜபிக்கிறதுக்கு தொடங்குற போது என்ன ஆகுதுன்னா அதை பண்ண இந்த தேகத்தில் இருக்கிற அந்த நான் யார் என்ற உணர்வுகளை அது வந்து நம்மளை வெளியே கொண்டு வரத்துக்கு உதவுது. எப்போ நம்ம இந்த தேகம்தான் நான் அன்ட்டு இந்த பௌத்திக உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த 3 குணங்களுடைய செயலில் நம்ம எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கைங்களை அதிலே முழுகி போயிட்டுருக்கும் போது இந்த நாமம் எப்போ யாரே ஆனாலும் சரி அதை தொடங்கிறதுக்கு முன் வந்ததுமே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து அவங்களுக்கு அதில் இருக்கிற அந்த சம்சாரத்தினுடைய அந்த சிக்கல், அந்த பந்தனங்கள்லேருந்து துளி துளியாக வெளியாகிறதுக்கு அவங்களுக்கான ஒரு வழி இந்த நாமத்திலிருந்து பண்ணி ஒரு வாய்ப்பாகுது. எதுக்கு இந்த நாமத்தினுடைய அந்த மகாத்மா அதுதான். எதுக்குன்னா அந்த ஆத்மனுடைய சுகம் என்ன இருக்கோ அதை உணர்த்துறதுக்காகவே இந்த நாமத்தினுடைய மகிமை. எதுக்குன்னா நம்ம எல்லாம் வந்து அந்த பூர்ண அம்சத்தினுடைய ஒரு அம்சங்களாக இருக்கிறோம். நம்ம அது நம்மளை எந்த அளவுக்கு அது நம்மளுடைய அந்த ஞானத்தை வெளிக்கொண்டு வருதுன்னா அந்த இயல்பான அந்த பெருமாளுடைய அந்த ஸ்வரூபம் என்னன்றதை நம்மளுக்கு அது அந்த உணர்வை நம்மளுக்கு முழுமையாக அதை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு அந்த வழியை காட்டி கொடுக்குது நாமஸ்மரணை. அதுலேயும் நாமமும் அந்த அர்ச்சா விக்கிரகத்தில் இருக்கிற மூர்த்தியும் வேறே இல்லை. அதே மாதிரி கிருஷ்ணா எப்போ தான் ஸ்வயமாக அவருடைய லீலைகளை பண்ணிட்டு இருந்தாரோ இந்த பௌத்திக லோகத்தில் வந்தப்போ அவர் வந்தப்போ வந்து அவருடைய உண்மையான அந்த ஸ்வரூபத்தில் தான் வந்து அவருடைய லீலைகளை அவர் பண்ணிட்டு இருந்தார். அதுலேயும் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த இதுங்களெல்லாம் நம்ம பார்க்கும் போதே தெரியுது அவர் வந்து இந்த அன்லிமிட்டெட் நம்ம வந்து எதையாச்சும் ஒன்றத்தை நம்ம ஒரு இந்த தேகத்தான வழியில் நம்ம பார்க்கும்போது ரிலேட்டிவாக நம்ம பார்க்கும்போது என்னென்னா நம்மளோட யார்கிட்ட செல்வம் அதிகமாக இருக்குது, இல்லை அழகாக இருக்காங்க,
அதை அந்த ரிலேட்டிவில் தான் நம்ம பார்க்க தோணுதே தவிர, ஆனால் இங்கே பெருமாளுடைய அந்த கிருஷ்ணருடைய அழகுக்கும் சரி, அவருடைய செல்வங்களுக்கும் சரி, அந்த சக்திங்களுக்கும் சரி, எதுக்குமே யாருமே இதுக்கு ஈக்குவல் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பே இருக்காது. எதுக்குன்னா நம்ம நம்மளுடைய ஒரு பார்வையிலேருந்து தான் நம்ம பார்க்குறோம் யாருக்கு எந்த அளவுக்கு அந்த இது இருக்குது. இப்போது அதுவும் நம்ம பார்க்கும்போது எந்த இதுலேருந்து எந்த நோக்கத்துலேருந்து பார்க்குறோன்னா, இப்போ இந்த நாட்டில் யார் ரொம்ப பணக்காராக இருப்பாங்க, அப்போது அதை கம்பேர் பண்ணி அதை விட நான் அதிகமாக பணம் சேர்த்துக்கினாக்கா அப்போது நான் அதை அவங்கள விட பணக்காரனாக இருக்க வேண்டும் நான் எண்ணுறேன். ஆனால் கிருஷ்ணா அந்த மாதிரி ஒரு கம்பேரிஷன்ஸ் ரிலேட்டிவ்க்கே இல்லை. ஏன்னா ஆல்வேஸ் அவர் அப்சல்யூட்டுன்னு சொல்கிறாங்க எப்பவுமே. அதுலேயும் அவருடைய சக்திகளும் எந்த அளவுக்கு சக்திசாலின்னா, அவருடைய அந்த லீலங்களை கேட்டாலும் போதும், அவருடைய அந்த லோகங்களுக்கு போகிறதுக்கான வழிகாட்டல் அந்த லீலையிலேயே கேட்குறதாலேயே ஒரு வாய்ப்பாகிடுது. நம்ம என்னடா இது ஏதோ ஒரு கதை கேட்குற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனால் பாகவதத்தில் ஃபுல்லாக அந்த அவருடைய லீலைகளை தங்களுடைய பக்தர்கள் அதை அது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாவனைகளை அவங்க நம்ம பங்கெடுத்துருக்காங்க. ஆனால் அந்த லீலைங்களை மீண்டும் மீண்டும் கேட்க 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 நம்மளுடைய அந்த அஜ்ஞானத்திலேருந்து வெளியாகிறதுக்கான வழியாகுது. அந்த நவவிதமான பக்தி, ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அந்த இதில் எது ஒன்று பண்ணாலும் அவங்களுக்கு கிடைக்கிறது பகவானுடைய அந்த அனுகிரகத்துக்கான வழியாகுது. யாராச்சும் ஒன்று பண்ணாலும் சரி, இல்லை அதிகபட்சது அவங்களால அந்த எது சேர்த்துட்டு போக முடியுதோ பண்ணிட்டு போனாலும் அவங்களுக்கு அதில் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த யார் அவங்களுக்கு எல்லா விதமான பகவத்கீதாவில் அந்த கடைசியாக சரணாகதி சர்வதர்மான் பரித்தஜன் சொல்லும் போது கிருஷ்ணா அவங்களுடைய பாவ செயல்களிலிருந்து தான் அத்தை விடுவிச்சு அவங்களுக்கு முக்தியும் வழங்குறேன்றதுக்கான இது அவர் இதில் தெரிவிக்கிறார். எந்த வகையிலாச்சு நம்ம அவருடைய சேவையில் நம்மளை ஈடுபாடு பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதனால் அதுலேயும் இந்த குருவினுடைய வழியில் நம்ம அதை கைப்பிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய ஒரு முன்காட்டலில் இதெல்லாம் நம்மளுக்கு வெளியாகும் போது நம்மளுடைய அந்த தாழ்ந்த ஜாதியில் பிறந்தோமா இல்லை எப்படி வந்தோம் அதெல்லாம் எதுக்குமே இதில் ஸ்திரீ, வைஷ்யா, சூத்ரா யாராக இருந்தாலும் சரி அவங்க உன்னத நிலையை அடையிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிடுது. இதை தான் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம், அனுபவிச்சுட்டும் இருக்கோம், கேட்டுட்டும் இருக்கோம். பிரபுபாதருடைய அவர் பண்ணியிருக்கிற இந்த எல்லா விசேஷ இதில் எப்படி இந்த சமஸ்த எப்படி இருந்து அது படிப்படியாக ஒருத்தர் ஒருத்தர் எந்த அளவுக்கு அவங்களுடைய உணர்வுகள்லாம் மாறி இருக்கு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கு. ஏன்னா அவங்க விடாமல் எது எப்படியோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதை கை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ மாற்றங்களை பார்த்துட்ருக்குறோம். அதனால்
இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய அந்த உண்மையான ஸ்வரூபம் என்ன, தேகத்தினுடைய அந்த பஞ்சபூதங்களிலிருந்து இந்த மெட்டீரியல், இந்த பௌத்திக உடம்புங்களில் இருக்கிற அந்த இதுங்களிருந்து வெளியாகி ஆத்மாவுடைய உண்மையான அந்த ஆனந்தத்தை நம்மளால் அடையிறதுக்கான வழி இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த வேறு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதில் சாரம் என்னன்னா, கிருஷ்ணா தான் எல்லாத்துக்கான ஒரு இந்த கிருஷ்ணருடைய அந்த புகழுங்களை யாரை பாடுறாங்களோ அவங்க வந்து சாரங்கங்களாக ஆகுறாங்க. அது எப்படின்னா, அந்த ஒரு தேன் புழுவுக்கு அதை வந்து இடைக்கிறாங்க. எதுக்குன்னா, இந்த பத்ம புஷ்பம் அதில் இருக்கிற அந்த சுவை, தேனினுடைய சுவை வந்து அது மற்ற மலர்களை விட ஓரளவுக்கு ஒரு விதமான இனிப்பான ஒரு தேன் அதில் இருக்குது. அதனால் அந்த புழு எப்படி அந்த பத்ம புஷ்பத்துக்கு அது வந்து தன்னை மயங்கிட்டு அது பின்தொடங்கி போதும், அதே போல் அந்த கிருஷ்ணருடைய முகத்தையும் சரி இல்லை பாதங்களையும் சரி எல்லாத்துலேயும் அந்த பத்மத்துக்காகவே இடையா பத்ம லோட்டஸ் ஸ்வீட்டுன்னு அந்த இதில் அதில் ஒரு வகையான அந்த ஒரு அந்த அந்த அனுபவத்தை அதை அனுபவிச்சிருக்கிறவங்கனால அதை விட்டு விலகி அதை மற்ற வேறு எதையுமே வந்து அவங்களால சேவிக்கிறதுக்கான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லாமல் போகுது. இயல்பாகவே அதெல்லாம் வெளியாகிடுது நம்மளுடைய இதிலிருந்து. அதனால் நம்மளுடைய வேண்டுதல் வந்து ஜஸ்ட்டு என்னன்னா, அந்த ஒரு ஒரு ஆர்வம் என்ன இருக்கோ அதுக்காகவே நம்மளை வந்து ஒரு இதில் நம்ம வந்து வளர்த்துக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். அதில் என்ன ஆகுதுன்னா, டிரான்ஸ்லேஷன் வாட்டி ட்ரை பண்ணுறீங்க. எடுத்து மைக் மொழிபெயர்ப்பு. மேலும் எல்லையற்ற சக்தியை கொண்டவரான எல்லையற்றவரின் புனித நாமத்தை பாடும் சிறந்த பக்தர்களுடைய வழிகாட்டலின் கீழ் உள்ளவர்களை பற்றி என்ன சொல்வது? உன்னத குணங்களையும் சக்தியையும் அளவின்றி பெற்றிருப்பவரான பரமபுருஷர் அனந்தன் எனப்படுகிறார். பொருளுரை: உயர்பிரிவுகளிலிருந்து பிரிந்துள்ள நிஜபந்து அல்லது பக்தியில் தாழ்ந்த பண்படாத மனிதர்கள் இப்பிரிவிலேயே பிற பிராமணர்களாக உயர்த்தப்படும் தாழ்ந்த பிரிவினருக்கும் எதிராக பல வாதங்களை செய்கின்றனர். முந்தைய பாவ செயல்களால் தான் ஒருவர் சூத்திரர் குடும்பத்தினரோ அதைவிட இழிவான குடும்பத்திலும் இருக்கிறார் என்பதால் ஈழப்பிறவியால் விளையும் அனர்த்தங்களை முதலில் அவர் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று வாதிடுகின்றனர். இத்தகைய பொய் தாக்கவாதிகளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் பின்வருமாறு விடையளிக்கிறது. ஒரு தூய பக்தரின் வழிகாட்டலின் கீழ் பகவான் நாம சங்கீர்த்தனம் செய்பவர் ஈழப்பிறப்பால் ஏற்பட்ட
பிரதிகூலங்களிலிருந்து உடனே விடுபடுகிறார். தூய பக்தர் ஒருவர் பகவானின் புனித நாமத்தை குற்றமின்றி ஜபிக்கிறார். தூய பக்தரின் வழிகாட்டலின் கீழ் புனித நாமத்தை ஜபித்தால் அது குற்றமற்றதாக இருக்கும். குற்றமற்ற பகவான் நாம ஜபம் உன்னத நிலையில் இருக்கிறதென்பதால் அது முந்தைய பாவ விளைவுகளை எல்லாம் உடனே போக்கிவிடும். இப்படி குற்றம் இல்லாமல் ஜபிப்பவர் புனித நாமத்தின் உன்னத தன்மையை முழுமையாக புரிந்து கொண்டு பகவானிடம் சரணடைந்திருப்பார் என்பதையே இது குறிக்கிறது. பகவானின் புனித நாமமும் பகவானும் திவ்யமானவர்கள் என்பதால் இருவரும் எல்லா நிலையிலும் ஒத்திருக்கின்றனர். பகவானின் புனித நாமம் பகவானுக்கு இணையான சக்தி உடையதாகும். சர்வ சக்தி படைத்த பரம புருஷருக்கு எண்ணற்ற நாமங்கள் உள்ளன. அவை அனைத்தும் பகவானுக்கு இணையான சக்தி உடையவையாகும். எல்லா விதத்திலும் அவருடன் ஒத்திருப்பவையாகும். தன்னிடம் முழு சரணாகதி அடைபவர் பகவானின் கருணையால் எல்லா பாவங்களிலிருந்தும் காப்பாற்றப்படுகின்றனர் என்று பகவத்கீதையின் மொழியில் பகவான் வலியுறுத்துகிறார். பகவானும் அவரது புனித நாமமும் ஒன்றென்பதால் அவரது புனித நாமத்தால் பக்தனை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் காப்பாற்ற முடியும். பகவானின் புனித நாமம் ஜபம் ஒருவரை இழுப்பின் தீமைகளிலிருந்து விடுவிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. பகவானின் அவதாரங்களும் அவரது பக்தர்களும் முடிவின்றி பெருக்கிக் கொண்டே போகின்றனர். இதனால் பகவானின் சக்தி முடிவில்லாமல் பெருகிக் கொண்டே போகிறது. இவ்வாறாக பகவானின் ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு பக்தரும் கூட பகவானுக்கு இணையான சக்தியை கொண்டிருக்க முடியும். பக்தர் பகவத் சக்தி விரும்புவராக இருப்பதால் விழிப்பிருப்பால் விளைந்த தகுதியின்மை சிறிதும் குறுக்கிட முடியாது. 15th chapter 15th சூத கோஸ்வாமியே, பரமபுருஷர் தங்களுடைய வழிபாட்டிற்குரிய முக்கிய பொருளாக இருப்பதால் தாங்கள் சிறந்த அறிஞராகவும் பகவானின் தூய பக்தராகவும் விளங்குகிறார்கள். எனவே பௌதிக கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பகவானின் லீலைகளை பற்றி கேட்டறிய நாங்கள் ஆவல் கொண்டிருப்பதால் தயவு கூர்ந்து அவற்றை விவரிக்க வேண்டுகிறோம். கூறுகிறது, பகவானின் உன்னதமான செயல்களை பற்றி பேசுபவர் பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே. வெளிப்பட்டவராக இருக்க வேண்டும். சபையோரும் அதை கேட்பதில் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். இதனால் பகவானை பற்றி உரையாடலை தொடர்வதற்குரிய உகந்த சூழ்நிலை ஏற்படும். பேசுவதை வாழ்க்கை தொழிலாக கொண்டிருவதற்கும் பௌதிக சிந்தனை கொண்ட சபையோரும் இத்தகைய உரையாடல்களால் உண்மையான நன்மை அடைய முடியாது. இத்தகைய பேச்சாளர்களும் வயிற்று பிழைப்புக்காக பாகவதம் பேசுகின்றனர். இதை கேட்கும் சபையோரும் மதம், செல்வம், புலனுகர்வு அல்லது யுக்தி போன்ற சில பௌதிக நன்மைகளை பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளனர். இத்தகைய பகவத் பிரசங்கம் பௌதிக குணங்களின் கலங்கங்களிலிருந்து தூய்மையடைந்ததாக இருக்காது. ஆனால் நைமிஷராணிய முனிவர்களுக்கும் ஸ்ரீ சூத கோஸ்வாமிக்கும் இடையில் நிகழ்ந்த உரையாடல் உன்னத நிலையில் இருப்பதாகும். அதில் பௌதிக நன்மையோ பெரும் நோக்கம் இருக்கவில்லை. இத்தகைய சம்பாஷணையால் பேச்சாளர் மற்றும் சபையோர் ஆகிய இருவருமே எல்லையற்ற உன்னத ஆனந்தை அனுபவிக்கின்றனர். எனவே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அவர்களால் பாகவத் சம்பாஷணை தொடர முடியும். இன்று
பகவத சொற்பொழிவுகள் 7 நாட்கள் மட்டுமே நடைபெறுகின்றன. அது முடிந்த உடனே பேச்சாளரும் சபையோரும் வழக்கம் போல் பௌதிக செயல்களில் ஈடுபடுகின்றனர். இவர்களால் இப்படி செய்ய முடிகிறது. ஏனெனில் மேலும் குறிப்பிட்டபடி பேச்சாளர் பகவானை முக்கியமாக கொள்ளாதவராகவும் கேட்பவர்கள் உண்மையை கேட்டறிவதில் ஆர்வமற்றவர்களாகவும் இருப்பதே இதற்கு காரணம். 14. பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கோவிந்தன் மிக சிறந்த ஜீவராசிகளுக்கும் தனிப்பட்ட புகலிடமாக விளங்குகிறார். அவரது திவ்யமான இயற்கை குணங்களை சிவபெருமானையும் பிரம்மதேவரையும் போன்ற யோக சக்திகளின் தலைவர்களாலும் கூட அளவிட முடியாது. அமுதத்தை சுவைப்பதில் கைதேர்ந்த ஒருவரால் அவரை பற்றி செய்திகளை கேட்டு எப்பொழுதாவது முழுமையாக திருப்தி அடைய முடியுமா? பொருள்கள்: சிவபெருமான் பிரம்மதேவரும் தேவர்களின் இரு தலைவர்களாவர். இவர்கள் பூரணமான யோக சக்தியை கொண்டுள்ளனர். உதாரணமாக சிவபெருமான் கடலளவு விஷத்தை குடித்தார். அதில் ஒரு துளி கூட சாதாரண ஒரு ஜீவனை கொள்ள போதுமானதாகும். அதே போலவே சிவன் உட்பட பல தேவர்களும் பிரம்மாவால் படைக்க முடிந்தது. எனவே அவர்கள் பிரபஞ்ச தலைவர்கள் அல்லது விசுவார்கள் என்று கருதப்படுகின்றனர். ஆயினும் அவர்கள் பரம ஈஸ்வரர்கள் அல்ல. பரம ஈஸ்வரர் கோவிந்தன் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவர். இவரை அனைத்திற்கும் மேலானவர். இவரது திவ்யமான குணங்களை சக்தி வாய்ந்த ஈஸ்வரர்களான சிவன் மற்றும் பிரம்மனை போன்றவர்களால் கூட அளவிட முடியாது. எனவே இத்தகைய மிக சிறந்த ஜீவராசிகளுக்கும் தனிப்பட்ட புகலிடமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விளங்குகிறார். பிரம்ம ஜீவராசிகளுக்குள் ஒருவராக கருதப்பட்ட போதிலும் நாம் அனைவர்களிலும் அவ்வாறு மிக சிறந்தவர் ஆவார். எனவே ஜீவராசிகளிலேயே மிக சிறந்தவராக இருப்பவர் என் பகவான் கிருஷ்ணரை பற்றி உன்னதமான விஷயங்களில் அளவுக்கு அதிகமான பற்று வைத்திருக்கிறார். ஏனெனில் அவர் எல்லா இன்பங்களுக்கும் ஊற்றாக உள்ளார். எல்லா பொருட்களிடமும் ஏதோ ஒரு சுவை அனுபவிக்க அனைவரையும் விரும்புகின்றனர். ஆனால் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்களால் எல்லையற்ற இன்பத்தை அனுபவிக்க முடியும். பகவான் எல்லையற்றவர். அவரது நாமம், குணங்கள், லீலைகள், பரிவாரம் போன்ற அனைத்தும் எல்லையற்றவை. அவற்றை அனுபவிப்பவர்களும் அவைகளை எல்லையற்ற அளவுக்கு அனுபவிக்கின்றனர். இருப்பினும் அவர்கள் போதுமென்ற திருப்தியை அடைவதே இல்லை. இவ்வுண்மை பத்ம புராணத்தில் உறுதி செய்யப்படுகின்றது. ரமந்தே யோகேனி நந்த சத்யானந்த சித் ஆத்மனி இதிராம பதோனேசௌ பரம் பிரம்மா இதே. யோகிகள் பரம சக்தியிலிருந்து எல்லையற்ற இன்பங்களை பெறுவதால் பரமசக்தியான பரமபுருஷர் ராமர் என்றும் அறியப்படுகின்றனர். இத்தகைய திவ்யமான ஒரு உரையாடல்களும் முடிவில்லை. பௌதிக விஷயங்களில் திகட்டல் உண்டு, ஆனால் ஆன்மீக விஷயங்களில் திகட்டல் ஏற்படுவதே இல்லை. சூத கோசாமி, நைமிஷரண்ய முனிவர்கள் முன் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி வர்ணனங்களை தொடர விரும்பினர். முனிவர்களுக்கும் அவர் பேசுவதை தொடர்ந்து கேட்பதனும் தங்களது ஆவலை வெளிப்படுத்துகின்றனர். பகவானும் அவரது குணங்களை உன்னதமானவை என்பதால்
இத்தகைய சம்பாஷணங்கள் தூய்மையடைந்த சபையோரை கேட்கும் ஆவலை தூண்டுகின்றன. ஏதாச்சும் கேட்கணுன்னு இருக்கீங்களா? கேள்வி ஏதாச்சும்? ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। स्वगुरु श्रील प्रभुपाद की जय।